வெள்ளக்காவரியை சேர்ந்த அப்துல் அஜீஸ்ங்கிறவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, முஸ்லிம் பெண்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தக்கூடாது, சிறைக்கு கை குழந்தையுடன் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும், பெண்களின் கண்ணியத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மற்ற எதிர்கருத்து உடையவர்கள் விமர்சிக்கிறார்களே அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். அதாவது முஸ்லிம் பெண்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடாது, கை குழந்தை சிறைக்கு செல்லக்கூடாது, கண்ணியத்தை போற்றி பாதுகாக்கணுங்கிறாங்கல்ல. கண்ணியத்தை போற்றி பாதுகாக்கணுங்கிறது மட்டும்தான் அதுல கரெக்ட். கண்டிப்பா முஸ்லிம் பெண்களுடைய கண்ணியத்தை, பொதுவா எல்லா பெண்களுடைய கண்ணியத்தை, ஏன் ஆண்களுடைய கண்ணியத்தை என்ன செய்யணுமா, போற்றி பாதுகாக்கத்தான் வேண்டும். எல்லோருக்கும் கண்ணியம் வந்து அவசியம். அதே நேரத்தில் வந்து இந்த வெளியே போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது வந்து மார்க்கத்தில் உண்டான்னு கேட்டா மார்க்கத்தில் அப்படி கிடையாதுங்க. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போர்க்களத்திற்கே சென்றிருக்கிறாங்க. இந்த சாதாரண போராட்டத்தை விடுங்க, போர்க்களங்கிறது எப்படிப்பட்ட இடம், அது பயங்கரமான ஒரு ஆபத்துகள் நிறைந்த ஒரு இடம். அந்த போர்க்களத்தில் வந்து அவங்க எதுக்கு போர்க்களத்துக்கு போனாங்க தெரியுமா, ஆயுதம் தாங்கி கொண்டு யுத்தம் செய்வதற்காக போகல. அவங்க எதுக்காக போர்க்களத்துக்கு போவாங்கன்னு கேட்டா, நுதாவில் கல்மா, அது காயமடைந்தவர்களுக்கு நாங்க என்ன செய்வோம், சிகிச்சை பண்ணுவோம், அவங்களுக்கு தண்ணி கொடுப்போம். அப்படின்னா அந்த போர்க்களத்தில் வந்து ஆண்கள் வந்து போர்க்களத்தில் வெட்டுப்பட்டு காயமாக அவங்க கிடக்கக்கூடிய நேரத்தில் உள்ள நுழைந்து பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த ஆண்களே தூக்கிட்டு வருவாங்க. அப்ப அது போர்க்களத்தில் வந்து ஆடைகள்லாம் கூட நிலை குலைந்தெல்லாம் கூட பல மாதிரி இருப்பாங்க போருங்கிறதுனால. அப்ப அந்த மாதிரி இருந்தும் கூட என்ன செய்யல, அந்த போர்க்களத்துக்கே பெண்களை அழைத்து சென்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்வதற்காகவும் உள்ள நுழைஞ்சி அவங்கள வந்து என்ன செய்யறது, காயப்பட்டா தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் பெண்கள் பயன்பட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் உம்மத்தியா சொல்லுவாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போருக்கெல்லாம் போயிருக்கிறோம், இந்த மாதிரி காயப்பட்டவங்களுக்கு சிகிச்சை பண்ணுவோம், நோயாளிகளுக்கு நாங்க என்ன செய்வோம், அதை கவனிச்சுக்கிடுவோம், இந்த தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணியை கொண்டே கொடுப்போம். அந்த யுத்தத்தை வெற்றிகரமா முடிப்பதற்காக வேண்டி சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன் சப்போர்ட் பண்றது, இந்த ஆயுதம் தாங்கி யுத்தம் செய்யறது என்பது அவங்களுடைய உடல்நிலைக்கு உடற்கூறுக்கு சரியா வராது என்ற காரணத்தினால அவங்களால் என்ன இயலுமோ அதை மட்டும் செய்ய சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அந்த உஹது போர்ல இந்த மாதிரி காயம் ஏற்பட்ட உடனே அவங்க மகள் பாத்திமா என்ன செய்வாங்க, சாம்பலை பேரிச்ச உலைய எரிச்சு அந்த சாம்பலை வச்சு பூசுவாங்கன்னு இருக்கிறது. அப்ப அதெல்லாம் பெண்கள் வந்து போர்க்களத்துக்கு போனதுனால தான் நடந்திருக்கிறது. பெண்கள் போர்க்களத்துக்கு போகலான்னு சொன்னா போராட்டத்தில் என்ன நடக்க போகுது, ஒன்றும் கிடையாது. நம்முடைய உணர்வுகளை வந்து அது சின்ன ஜிஹாத், இது அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் சுல்தான் ஜாயிர், அநியாயக்கார ஒரு மன்னருக்கு முன்னாடி சத்தியத்தை சொல்வதுதான் சிறந்த ஜிஹாத். அந்த அடிப்படையில் நம்ம அநியாயக்கார ஆட்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம், சத்தியத்தை எடுத்து சொல்றோம். அதுக்காக வேண்டி அந்த இது சொல்ல முடியும். இந்த யுத்தம் ஆயுதம் தாங்கி செய்யற யுத்தத்தை பெண்களுக்கு முடியாது. அதனால அவங்கள வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பணிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இது வந்து போராட்டத்துக்கு போறலாம் பெரிய கஷ்டமா? அப்ப இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து பெண்களை தப்பான ஒரு நிலையில வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்து அவங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல ஆளுகளாச்சே இவங்க இந்த மாற்று கருத்துடையவங்கன்னு சொல்றீங்களே, இவங்க பெருநா தொழுகை கூட பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க, பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறது கூட அனுமதி இல்லைங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்ல எல்லா வகையிலையும் பெண்களை வந்து ஒரு கட்டுப்பட்டியாக ஆக்கி வைத்த காரணத்தினால இப்படி சொல்றாங்களே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் நமக்கு என்ன செஞ்சதில்ல, தடுத்ததெல்லாம் கிடையாது. தாராளமா போருக்கே போனது ஒண்ணு ஆதாரமா நமக்கு போது, மற்ற போராட்டங்களில் கலந்து கொள்வது தப்பில்லை.